KURINJI Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. Free bus for LKG to 8th standard. Free, hygienic and nutritious food. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. KURINJI Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning students. Today video session continuation of nervous system. Good morning students. Permutation and combination chapter வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் permutation complete ஆயிடுச்சு. NPR equal to n factorial by n minus r factorial. Next combination பார்த்துட்டு இருக்கோம். Combinationல combination of 3 different objects இருந்துச்சு அப்படின்னா taken at 2 at a time அப்படியே இருந்துச்சு அப்படின்னா 3C2 அப்படின்னு போட்டு அதில் வந்து சம் கண்டுபிடிச்சிருப்போம். அதில் ஆர்டர் இஸ் நாட் ஏ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி தியரம் 5 பார்த்துருந்தோம். தியரம் 5 வந்து என்னென்னா NPR ஈக்குவல் டு NCR இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிடும். NPR ஈக்குவல் டு NCR இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்து ரிமார்க்ஸில் ஒரு 5 ரிமார்க்ஸ் பார்த்துருந்தோம். ரிமார்க்ஸில் ஃபஸ்ட் ரிமார்க் வந்து NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் by r factorial into n minus r factorial அப்படின்னு ஆயிரும். if r equal to n ஆச்சுன்னா NCNக்கு வந்து NCN அப்படின்னா 1 அப்படின்னு ஆயிரும். அதில் n factorial by n factorial n minus n வரும், 0 factor வரும், 0 factor வந்து 1 ஆயிரும். அப்படின்னா n factorial n factorial கேன்சல் பண்ணால் 1 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா NCN equal to 1 அப்படின்னு ஆயிரும். நம்ம அதே வந்து NCR ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி NC0 போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து 1 அப்படி என்னன்னு ஆயிரும். NC0 அப்படி போடுறப்ப ஆன்சர் வந்து n அப்படின்னு ஆயிரும். அடுத்து அதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து NCN minus R. NCN minus R அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா NCN minus R equal to n factorial by n minus R factorial into R factorial அப்படின்னு ஆயிரும். NCN minus R அப்படின்னா அதுவும் NCR ரெண்டு ஈக்குவல் வேல்யூஸாக இருக்கும். NCN minus Rம் NCR ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூஸாக இருக்கும். அடுத்து இன்னொரு 5th கண்டிஷன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கண்டிஷனு NCA ஈக்குவல் டு NCB எப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். NCA ஈக்குவல் டு NCB எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா ஏவும் பி ஈக்குவலாக இருக்கலாம், அது ஒரு கண்டிஷன். ஏவும் பி வந்து ஈக்குவலாக இருக்கலாம், அது ஒரு கண்டிஷனு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து n ஈக்குவல் டு A ப்ளஸ் பியாக இருந்துச்சுன்னா அந்த A ப்ளஸ் பி ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப n-க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த NCA ஈக்குவல் டு NCB ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருப்போம். NCA ஈக்குவல் டு NCBனா n ஈக்குவல் டு A ப்ளஸ் பின்னு இருந்துச்சுன்னா அந்த என்னோட வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் இது வந்து ரிமார்க்ஸ் பார்த்தோம். இந்த ரிமார்க்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சம்மு அப்படியே யூஸ் பண்ணி போடுவோம். இதில் தியரம் 6 பார்க்க போகிறோம். தியரம் 6 வந்து NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1 ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 CR அப்படின்னு ஆயிடும். NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1 ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 CR. இதில் NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1 ஈக்குவல் டு இதில் NCR ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் ப்ளஸ் அதே மாதிரி இதில் NCR மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் n ஃபேக்டோரியல் பை இதில் r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். n மைனஸ் r ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். நம்ம therefore இப்போ இதில் வந்து சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். n ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்கிறோம், இதில் n ஃபேக்டர் அப்படியே வச்சுக்கிறோம். இதில் r ஃபேக்டரியில் வந்து r இன்ட்டு r மைனஸ் 1 ஃபேக்டோரியல், இங்கே r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இருக்குது, அதனால் r இன்ட்டு r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் எழுதிக்கிறோம். ப்ளஸ் n ஃபேக்டோரியல் இதில் r மைனஸ் 1 ஃபேக்டோரியல்
இன்ட்டு n + 1 மைனஸ் ஆர் இல்லைனா n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 அடுத்து n மைனஸ் ஆர் அதில் ஆர் ப்ளஸ் 1 இருக்குது அதில் n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம் n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 அதுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஆர் ப்ளஸ் 1 வந்து நெக்ஸ்ட் டைமு அதுக்கு அடுத்த டைம் வந்து n மைனஸ் ஆர் அப்படின்னு ஆயிரும் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எழுதிக்கிறோம் இப்போ இதில் காமன் டைம் என்ன இருக்குன்னா n ஃபேக்டோரியல் காமனாக இருக்குது r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் காமனாக இருக்குது n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் காமனாக இருக்குது அது எல்லாமே காமனாக எடுத்துருவோம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் இதில் r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஆயிருக்கு பேலன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 1/r ப்ளஸ் 1/n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இதெல்லாம் ரிமைன் காமனாக வெளியே எடுத்துட்டோம் 1/n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 ஆயிரும் இதில் டேக் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை r minus 1 factorial into n minus r factorial into LCM எடுத்தீங்கன்னா r into n minus r plus 1 அப்படின்னு ஆயிரும் r into n minus r plus 1 டிவைடில் வந்துடும் இன்ட்டு இதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் n minus r plus 1 plus r அப்படின்னு ஆயிரும் n minus r plus 1 plus r அப்படின்னு ஆயிரும் இதில் minus r plus r கேன்சல் ஆயிரும் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் கேன்சல் ஆயிரும் அப்படின்னா n + 1 மட்டும் கிடைக்கும் அப்படின்னா n + 1 பை r இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிரும் r இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிரும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் இன்ட்டு n அப்படின்னு ஆயிரும் n ஃபேக்டோரியல் இன்ட்டு n + 1 பை இதில் r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு r அப்படின்னு ஆயிரும் அடுத்து n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிரும் அப்படின்னா n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் இன்ட்டு n + 1 ஃபேக்டோரியல் வந்து n + 1 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம் n ஃபேக்டோரியல் இன்ட்டு n + 1 வந்து n + 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம் டிவைடு பை r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு r அப்படின்னா இதை வந்து r ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கிறோம் அது n ஃபேக்டோரியலுக்கு வந்து n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எழுதுவோம் அப்புறம் r ஃபேக்டோரியல் எப்படின்னா r இன்ட்டு r மைனஸ் 1 ஃபேக்டர் எழுதுவோம் அப்படின்னா இதுக்கு பதிலாக r ஃபேக்டர் எழுதிருக்கும் அதே தான் நியூமரேட்டர் எழுதியிருக்கோம் n + 1 ஃபேக்டர் எப்படின்னா n + 1 இன்ட்டு n ஃபேக்டர் எழுதுவோம் அதே இங்கே எழுதியிருக்கும் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு இதில் n + 1 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எப்படின்னு ஆயிரும் n + 1 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும் இன்ட்டு ஈக்குவல் டு n + 1 இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா n + 1 ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n + 1 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும் therefore n + 1 cr அப்படின்னு ஆயிரும் n + 1 cr இதோட ஃபார்முலா தான் வந்து மேலே இருக்குது n + 1 ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n + 1 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும் அப்படின்னா ncr ப்ளஸ் ncr மைனஸ் 1 ஈக்குவல் டு n + 1 cr அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 17 NC9 equal to NC8 find NC7 NC9 equal to NC8 find NC7 find பண்ண சொல்லியிருக்காங்க we have NC9 equal to NC8 that is n factorial formula யூஸ் பண்ணிங்கன்னா n factorial by 9 factorial into n minus 9 factorial binaire n factorial by 9 factorial into n minus 9 factorial equal to n factorial by 8 factorial into n minus 8 factorial அப்படின்னு ஆயிரும் இப்போ இதை சிம்பிளி பண்ண போகிறோம் இதை வந்து n ஃபேக்டர் வந்து n ஃபேக்டரில் கேன்சல் ஆயிரும் n ஃபேக்டர் டிவைடில் வரப்போ n ஃபேக்டர் கேன்சல் ஆயிரும் அப்போனா 1 இந்த 9 ஃபேக்டோரியலில் 9 into 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும் 9 into 8 ஃபேக்டோரியல் இதில் n minus 9 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும் n minus 9 ஃபேக்டோரியல் இதில் 1/8 ஃபேக்டோரியலுக்கு வந்து 8 ஃபேக்டோரியல் போட்டுரும் n minus 8 அடுத்து n minus 9 n minus 8 அடுத்து n minus 9 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும் இந்த n minus 9 ஃபேக்டோரியல் n minus 9 ஃபேக்டர் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் 8 ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டர் இதுவும் கேன்சல் ஆயிரும் அப்போனா 1/9 ஈக்குவல் டு 1/n minus 8 அப்படின்னு ஆயிரும் 1/9 equal to 1/n minus 8 அப்படின்னு ஆயிரும் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணினா n minus 8 equal to 9 அப்படின்னு ஆயிரும் n minus 8 equal to 9 அப்படின்னா n equal to இந்த 9 plus 8 வந்து 17 அப்படின்னா n equal to 17 அப்படின்னு ஆயிரும் நம்ம ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா NC17 கேட்டிருக்காங்க NC17 கேட்டிருக்காங்க அப்படின்னா NC17 equal to 17C17 equal to 1 அப்படின்னு ஆயிரும்
17 ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 1. 17 ஃபேக்டோரியல் பை 17 ஃபேக்டோரியல் இன்ட்டு 17 மைனஸ் 17னா 0 ஃபேக்டர் வரும். 0 ஃபேக்டர் 1 ஆயிரும். அப்புறம் ஆன்சர் வந்து 1 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 17C17 ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 1 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 18. Example 18 வந்து a committee of 3 persons is to be constituted from a group of 2 men and 3 women. A committee of 3 persons is to be constituted from a group of 2 men and 3 women. In how many ways can do be done? எத்தனை waysல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து how many of this committee would consist of 1 man and 2 women? How many of these committees would consist of 1 man and 2 women கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஹியர் ஆர்டர் டஸ் நாட் மேட்டர். இந்த ஆர்டர் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து டஸ் நாட் மேட்டர் அப்படின்னா காம்பினேஷனில் வந்து ஆர்டர் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதனால் ஆர்டர் எப்படியா எடுத்துக்கலாம். therefore we need to count combinations. there will be as many committee as there are combination of 5 different persons taken 3 at a time அப்படின்னா மொத்தம் டோட்டலாக வந்து 3 பர்சன் கமிட்டிக்கு வந்து 3 பர்சன் வந்து எடுக்க போகிறாங்க. அதில் டோட்டலாக வந்து 2 மென்னும் 3 உமன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொத்தமாக டோட்டலாக வந்து 5 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் இருக்காங்க. டோட்டலாக வந்து 5 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் இருக்காங்க. அதில் வந்து எத்தனை இருக்காங்கன்னா 3 தான் எடுக்க போகிறாங்க. 3 பர்சன்ஸ் தான் வந்து கமிட்டியில் வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் பர்சன் டேக்கன் 3 at a time. hence the required number of ways is 5C3. required number of ways வந்து 5C3 equal to அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண NCR equal to n factorial by r factorial into n minus r factorial அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா n equal to 5 r equal to 3 அப்படின்னா 5 factorial by r equal to 3 factorial into 5 minus 3 வந்து 2 factorial அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா 5 factorial வந்து 5 into 4 into 3 factorial வரும். கீழே 3 factorial 3 factorial கேன்சல் ஆயிரும். into 2 factorial வந்து 2 into 1 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 4 into 5 divide by 2 equal to 10 ஆயிரும். அப்படின்னா அதில் இருக்கிறப்ப டோட்டலாக 3 பர்சன்ஸ் கமிட்டியில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து 2 மென்ஸு 3 உமன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டோட்டலாக 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா 5 காம்பினேஷனாக 5 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் டேக்கன் 3 at a டைம்னா டோட்டல் 5 பர்சன்ஸில் வந்து 3 மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க. அப்படின்னா 5C3 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் அதுலேயே வந்து now one man can be selected from a one man can be selected from a 2 men in 2C1 ways. இதில் வந்து how many these of the committees would consist of 1 man and 2 women கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்னா டோட்டலாக 3 மெம்பர்ஸ். அதில் 2 உமன்ஸாக இருக்கலாம், இல்லை 3 உமன்ஸாக இருக்கலாம், இல்லை 2 மென்ஸாக இருக்கலாம், 1 உமன்ஸாக இருக்கலாம், இல்லை 1 மென்ஸு 2 உமன்ஸாக இருக்கலாம். அதில் வந்து கண்டிஷன் கிடையாது. இப்போ இதில் வந்து செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து 1 மேன்னு 2 உமன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு how many ways அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் now 1 man can be selected from 2 men in 2C1 ways. இதில் 2 மென்ஸ் இருக்காங்க. 2 மென்லேருந்து ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். 2 மென்லேருந்து ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் 2C1 ways அப்படின்னு ஆயிரும். அண்டு 2 உமன்ஸ் கேன் பி செலக்டட் ஃப்ரம் 3 உமன் இன் 3C2 ways அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து 3 உமன்ஸ்லேருந்து 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 மென்லேருந்து 1 மென் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து 3 உமன்ஸ்லேருந்து 2 உமன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா 3C2 ways அப்படின்னு ஆயிரும். இதில் 2C1 ways, இதில் 3C2 ways ஆயிரும். therefore the required number of committees equal to 2C1 into 3C2 equal to 2C1 அப்படின்னா 2 factorial by இதில் 1 factorial, இதில் 2 minus 1 வந்து 1 factorial அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 2 factorial by 1 factorial into 1 factorial into இதில் 3 factorial by 2 factorial, இதில் 3 minus 2 வந்து 1 factorial அப்படின்னு ஆயிரும். அப்புறம் சிம்பிளி பண்ணிங்கன்னா இதில் 2 ஒரு ஆன்சரு, இதில் வந்து 3 வரும். அப்படின்னா 2 into 3 வந்து 6 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா ஒரு 5 பர்சன் இருக்க இடத்துல வந்து எப்படி வேணால் 2 மென்ஸோ இல்லை 3 உமன்ஸோ எப்படி வேணால் எடுக்கலாம். அப்படின்னா அதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா 2 மென்ஸ்லேருந்து ஒரு உமன்ஸும் 3 உமன்ஸ்லேருந்து 2 உமன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 6 அப்படின்னு ஆயிரும். இதான் வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 19 சம் வந்து புக்கு கொஷின் வந்து புக்கில் பார்த்துக்கப்பா. கொஷின் லென்த்தியாக இருக்கனால எழுதலை. கொஷின் நம்பர் 19 வந்து வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சூஸிங் 4 cards from a pack of 52 playing cards? What is the number of ways choosing 4 cards from a pack of 52 playing cards in how many of this? இதில் ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 5 கொஷினில்
ஒவ்வொன்றுக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 4 cards are of the same suit. 4 cards are of the same suit. செகண்ட் கொஷின் வந்து 4 cards belong to 4 different suits. 4 cards belong to 4 different suits எடுத்துருக்காங்க. தேர்ட் கொஷின் வந்து ஆர் ஃபேஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கொஷின் வந்து 2 are red cards and 2 are black cards. அடுத்து ஃபிஃப்த் கொஷின் வந்து கார்ட்ஸ் ஆர் ஆஃப் தி சேம் கலர், எல்லாமே வந்து சேம் கலர் இருக்குன்னா என்ன how many ways அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து கார்ட்ஸ் தெரியும், கார்ட்ஸில் வந்து 52 cards இருக்கும். 52 cardsல வந்து 26 வந்து ரெட்டும் 26 வந்து பிளாக் இருக்கும். 26 வந்து ரெட்டும் 26 வந்து பிளாக் இருக்கும். அதில் டைமண்ட்ஸில் வந்து 13 cards இருக்கும். அடுத்து வந்து கிளப்பில் வந்து 13 cards இருக்கும். ஸ்பேடில் வந்து 13 cards இருக்கும். ஹார்ட்டில் வந்து ஒரு 13 cards இருக்கும். டோட்டல் எல்லாமே சேர்த்திங்கன்னா 52 ஆயிரும். டைமண்டில் ஒரு 13, கிளப்பில் ஒரு 13, ஸ்பேடில் ஒரு 13, ஹார்ட்டில் ஒரு 13 cards இருக்கும். டோட்டலாக 52 cards இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்பர் 2 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இப்போ 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். 2லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். அடுத்து ஆஸு, ஸ்பேடு, ஆஸு, கிங்கு, கியூனு, ஜாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆஸு, கிங்கு, கியூனு, ஜாக்கு 2 to 9 கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக டோட்டலாக 13 cards இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 13 cards இருக்கும் அந்த இதில். இப்போ அந்த கார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கார்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன சொல்லுங்கள் 4 cards மட்டும் எடுக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 4 playing cards மட்டும் எடுக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த 4 playing cards எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி வேஸ் how many ways அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா 4 cards are of the same shoot. 4 cards எடுக்கிறோம், எல்லாமே வந்து சேம் ஷூட் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் வேஸ் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கிறோம். தேர் வில் பி as many ways of choosing 4 cards from 52 cards as their combination of 52 different things taken 4 at a time. இந்த 52 cardsலேருந்து 4 cards மட்டும் எடுக்கிற மாதிரி 52 cardsலேருந்து 4 cards மட்டும் எடுக்கிறோம். அதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா the required number of ways equal to 52C4. 52C4 equal to 52 factorial by இதில் 4 factorial into 52 minus 4 48 factorial அப்படின்னு ஆயிடும். 52 factorial by 4 factorial இதில் 52 minus 4 வந்து 48 factorial அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா 52 into 51 into 50 into 49 into 48 factorial வரும். டினாமினேட்டில் ஒரு 48 factorial இருக்குது, ரெண்டுமே எலிமினேட் கேன்சல் ஆயிடும். அப்படின்னா இதில் 4 factorial வந்து 4 into 3 into 2 into 1 அப்படின்னு ஆயிடும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணனா இதில் 2,70,725 அப்படின்னா 2,70,725 அப்படின்னு ஆயிடும். இது வந்து 52 cardsல வந்து 4 cards எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நம்பர் ஆஃப் வேஸ் மட்டும். 52 cardsல வந்து 4 cards எடுக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ் மட்டும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து there are 4 cards are of the same shoot. எல்லாமே ஒரே சேம் ஷூட்டாக இருக்குன்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் there are 4 suits, diamond, club, spade, heart, and there are 13 cards of each suit. 13 cards of each suit. அப்புறம் there are 13C4 ways of choosing 4 diamonds. அந்த டைமண்ட்லேருந்து 4 கார்டு இருக்கிற ப்ராபபிலிட்டி எடுத்துக்கலாம். Similarly there are 13C4 ways of choosing 4 clubs, 13C4 ways of choosing 4 spades and 13C4 ways of 4 hearts அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு கார்ட்லையுமே ஒவ்வொரு கிளப்லேருந்து ஒரு 4 cards, டைமண்ட்லேருந்து ஒரு 4 cards, கார்ட்லேருந்து ஒரு 4 cards, ஸ்பேர்லேருந்து ஒரு cards எடுக்கிறோம். அப்படின்னா the required number of ways equal to 13C4. இது வந்து டைமண்டில் இருக்கிறதுக்கு வந்து 13 cards இருக்கும், அதுலேருந்து ஒரு 4 cards மட்டும் எடுக்கிறோம். ப்ளஸ் அடுத்து வந்து கிளப்பில் ஒரு 13 cards இருக்கும், அதுலேருந்து ஒரு 4 cards இருக்கும், அது 13C4 ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேடில் ஒரு 13 கார்டு, அப்படின்னா 13C4. அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஹார்ட் இருக்கும், ஹார்ட்டில் வந்து 13ல் 4 cards மட்டும் இருக்குது, அப்படின்னா 13C4 அப்படின்னு ஆயிரும். அதில் 4 times இருக்கனால 4 into 13 factorial by 13C4 தான் போடுவோம். அப்புறம் 13 factorial by 4 factorial into 9 factorial. 13 minus 4 வந்து 9 factorial அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 13 factorial வந்து 13 into 12 into 11 into 10 into 9 factorial. 9 factorial கேன்சல் ஆயிரும். அந்த 4 factorial பதிலாக 4 into 3 into 2 அப்படின்னு போட்டுருவோம். அப்புறம் இதில் சிம்பிளி பண்ணிங்கன்னா 2860 அப்படின்னு ஆயிரும். 2860 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்து 4 cards belong to 4 different suits. The 4 cards belongs to
4 டிஃப்ரெண்ட் சூட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இதுலேருந்து தனித்தனியாக ஒவ்வொரு கார்டு எடுக்கிற மாதிரி மொத்தமாக டோட்டலாகவே 4 கார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறோம். அப்புறம் அதில் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா there are 13 cards in each suit ஒவ்வொருலேயுமே 13 cards இருக்கும். அப்புறம் there are 13 C1 ways choosing 1 card from 13 cards of a diamond. ஒரு கார்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 13 cards of diamondலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 13 C1 ways of choosing 1 card from 13 cards of card ஹார்ட்லேருந்து கார்டில் 13 cards இருக்கும் அதுலேருந்து ஒரு கார்டு மட்டும் செலக்ட் பண்ணுறோம். அடுத்து அதே மாதிரி டைமண்டில் 13 cards இருக்கும் அதுலேருந்து ஒரு கார்டு செலக்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து ஸ்பேடில் 13 cards இருக்கும் அதுலேருந்து ஒரு கார்டு செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஹார்ட்டில் 13 cards இருக்கும் அதுலேருந்து 1 கார்டு செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் டோட்டலாக எப்படி இருக்கும் அப்படின்னா 13C1 + 13C1 + 13C1 + 13C1 சரி இன்ட்டு 13C1 எல்லாமே இன்ட்டு வரும் 13C1 × 13C1 × 13C1 × 13C1 டோட்டலாக 4 கார்டு செலக்ட் பண்ணோம். ஒவ்வொரு சூட்லேருந்து ஒவ்வொரு கார்டு செலக்ட் பண்ணுறோம். அதனால் 13C1 × 13C1 × 13C1 × 13C1 ஆயிரும். அப்புறம் 13C1 அப்படின்னா 13 அப்படின்னு ஆயிரும். இதில் 13C1க்கு 13 இதுலேயும் 13C1க்கு 13 இதுலேயும் 13C1க்கு 13 அப்படின்னு ஆயிரும். அதனால் 4 டைம்ஸ் இருக்கனால 13^4 அப்படின்னு ஆயிரும் 13^4 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் வந்து ஆர் ஃபேஸ் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் ஃபேஸ் கார்டு there are 12 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும். There are 12 face cards and 4 are to be selected. There are 12 face cards இருக்கு அதில் வந்து 4 to be selected எடுத்துருக்காங்க. Out of these 12 cards this can be done in 12C4 ways 12C4 ways அப்படின்னா 12 கார்டு ஃபேஸ் கார்டு இருக்குது. அந்த ஃபேஸ் கார்டில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 4 cards எனி 4 தான் எடுக்க போகிறோம். அப்புறம் அதில் எடுக்கிறப்ப 12C4 ways அப்படின்னாரு. அப்போ required number of ways equal to 12 factorial by 4 factorial into 8 factorial அப்படின்னாரு. 12C4 அப்படின்னா 12 factorial by 4 factorial அதில் 12 minus 4 வந்து 8 factorial அப்படின்னாயிரும். அப்போ அதில் 12 into 11 into 10 into 9 by இதில் 4 into 3 into 2 அதில் 8 factorial கேன்சல் ஆயிரும். இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 495 அப்படின்னாயிரும். ஆன்சர் வந்து 495 அப்படின்னாயிரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் there are two are red cards and 2 are black cards. அந்த ரெட் கார்டில் வந்து 2 எடுக்கிறோம் பிளாக் கார்ட்ஸில் வந்து 2 எடுக்கிறோம். அப்புறம் டோட்டலாக வந்து 26 ரெட் கார்ட்ஸ் வந்து 26 இருக்குது பிளாக் கார்ட்ஸ் அதே மாதிரி 26 இருக்குது. அப்புறம் 26லேருந்து 2 கார்டு எடுக்கிறோம். அதே மாதிரி 26லேருந்து 2 ரெட் கார்டில் வந்து 26லேருந்து 26 பிளாக் கார்டிலேருந்து 2 26 ரெட் கார்டிலேருந்து 2 கார்டு எடுக்கிறோம். அப்புறம் there are 26 red cards and 26 black cards. Therefore the required number of ways equal to 26C2 into 26C2 ஆயிரும். 26C2 into 26C2 அப்படின்னா equal to 26 factorial by 2 factorial 26 minus 2 வந்து 24 factorial ஆயிரும். அதில் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். இப்போ இதை சிம்பிளி பண்ணி ஆன்சர்னா 26 into 25 by 2 அப்படின்னு ஆயிரும். 26 into 25 by 2 அப்படின்னா அந்த 24 கேன்சல் ஆயிரும். அதை மால்ட்டி கேன்சல் பண்ணி 2ஐயும் அந்த 24ஐயும் கேன்சல் பண்ணால் 12 அப்படின்னு வரும். அதில் சிம்பிளி பண்ணுறப்ப 325 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 325 ஹோல் ஸ்கொயர்டு 325 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1,05,625 ஆயிரும். 1,05,625 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் வந்து கார்ட்ஸ் ஆர் ஆஃப் தி சேம் கலர். கார்ட்ஸ் ஆர் ஆஃப் தி சேம் கலர். அது ரெட் கலர் எடுத்தோம் அப்படின்னா ரெட்டுமே 4 எடுக்கணும். இல்லை பிளாக் கலர் எடுக்கிறோம் அப்படின்னா பிளாக் எல்லாமே 4 எடுக்கணும். ரெட்டு 4 எடுத்தோம் அப்படின்னா ரெட்டு ஃபுல்லாக 4 எடுக்கணும். பிளாக் எடுத்தோம்னா பிளாக் எல்லாமே 4 எடுக்கணும். அப்படின்னா 4 ரெட் கார்ட்ஸ் கேன் பி செலக்டட் அவுட் ஆஃப் 26 ரெட் கார்ட்ஸ் இன் 26C4 வேஸ் அப்படின்னு ஆயிடும். ரெட் கார்டு மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா 26 ரெட் கார்ட்ஸ்லேருந்து 4 கார்ட்ஸ் எடுக்கிறோம். அப்புறம் 26C4 வேஸ்னு ஆயிடும். அது மாதிரி 4 பிளாக் கார்ட்ஸ் கேன் பி செலக்டட் அவுட் ஆஃப் 26 பிளாக் கார்ட்ஸ் இன் 26C4 வேஸ் அப்படின்னு ஆயிடும். பிளாக் கார்ட்ஸ் அதே மாதிரி எடுத்தோம் 4 பிளாக் கார்ட்ஸ் எடுக்கிறோன்னா 26 பிளாக் கார்ட்ஸ் வந்து 4 கார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறோம். அப்புறம் 26C4 வேஸ்னு ஆயிடும். Therefore the required number of ways equal to 26C4 plus 26C4. அப்புறம் அதில் 2 டைம்ஸ் இருக்குது. அப்புறம் 2 into 26 factorial by 4 factorial into 22 factorial ஆயிடும். 26 factorial by 4 factorial into 22 factorial ஆயிடும். அப்புறம் 26 into 25 into 24 into 23 into 22 factorial போடுவோம். அது ரெண்டே கேன்சல் ஆயிடும். 4 factorial வந்து 4 into 3 into 2 into 1 அப்படின்னு ஆயிடும். இப்போ எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணோன்னா 29,900 அப்படின்னு ஆயிடும்.
29,900 ஆயிடும். அப்போ நான் கார்ட்ஸ் எடுக்கிற பொறுத்த இருக்குது அதில் டோட்டலாக வந்து 52 கார்ட்ஸு. அதில் கார்ட்ஸ் நம்ம எப்படி கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோம். இப்போ ரெட் கார்ட்ஸ் மட்டும் இல்லை, ரெட் கார்ட்ஸில் மட்டும் எடுக்கிறோம். ஒயிட் கார்ட்ஸ்னால் பிளாக் கார்ட்ஸ்னால் பிளாக் கார்ட்ஸில் மட்டும் எடுக்கிறோம். இப்போ ரெண்டுலேயுமே டோட்டலாக 4 கார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா ரெட் கார்டு தனியாக, பிளாக் கார்டு தனியாக எல்லாத்துலேயுமே செக் பண்ணி போடுறோம். அதுக்கு தான் 26C4 + 26C4 போட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் சம் வந்து எக்ஸைஸ் 7.4 பார்க்கணும்ப்பா. எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸைஸ் 7.4 மிஸ்செலனியஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூப்பா.